இந்த எபிசோடும் அடுத்து வர சில எபிசோட்ஸும் யூஎஸ் ஸ்பெசிஃபிக் எபிசோட்ஸ். இந்த யூஎஸ் எபிசோட்ஸோட தம்ப்நெயில்ஸ் எல்லாத்துலேயும் கிளியராக அமெரிக்கன் ஃப்ளாக் இருக்கும். இந்திய நேயர்கள் இந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, உங்கள் நேரத்தையும் மிச்சப்படுத்திக்கோங்க. யூஎஸ் நேயர்களுக்கு யூஎஸில் 2 முக்கியமான ரிட்டைர்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது. ஒன்று 401k, இன்னொன்று ஐஆர்ஏ. ஐஆர்ஏ பற்றி தனியாக நம்ம வேறு எபிசோடில் கவர் பண்ணுவோம். இந்த எபிசோடில் 401k பற்றி விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். ஃபோர்-ஒன்-கேங்கிறது எம்ப்ளாயர் ஆஃபர் பண்ணுற ரிட்டையர்மெண்ட் பிளான். நாம் சும்மா போய் 401k அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட முடியாது. நம்ம எம்ப்ளாயர் 401k பிளான் ஆஃபர் பண்ணினா தான் நம்மளால் அதில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் எல்லா எம்ப்ளாயர்ஸுமே 401k பிளானை ஆஃபர் பண்ணுவாங்க. வெகு சில சின்ன கம்பெனிஸில் தான் இந்த 401k பிளான் இருக்காது. சரி, இந்த 401k பிளானில் நம்மளால் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? ஒவ்வொரு எம்ப்ளாயும் $20,500 வரை ஒரு வருஷத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலை பார்த்தா 2 பேருமே ஆளுக்கு $20,500 வரை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். 50 வயசுக்கு மேலானவங்களுக்கு இந்த கான்ட்ரிபியூஷன் லிமிட் அதிகம். $27,000 வரை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதை கேட்சப் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் பண்ணுற இந்த கான்ட்ரிபியூஷன் போக நிறைய எம்ப்ளாயர்ஸ் நம்ம கான்ட்ரிபியூஷனை certain percentage வரை மேட்சப் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எம்ப்ளாயர் 7% வரை மேட்சப் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நம்ம சேலரி 100Kனா அதில் 7% $7,000. இப்போ நம்ம 401kல நாம் $20,500 கான்ட்ரிபியூட் பண்ணி மேக்ஸ் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம். அதில் ஃபஸ்ட்டு $7,000 எம்ப்ளாயர் மேட்சப் பண்ணி அவங்களும் $7,000 நம்ம பிளானில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அப்போ டோட்டலாக அந்த வருஷம் நாம் கான்ட்ரிபியூட் பண்ண 20,500 ப்ளஸ் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ண அந்த 7,000, $27,500 நம்ம 401k பிளானுக்குள்ளே போயிருக்கும். எம்ப்ளாயர் மேட்ச் பண்ணுற இந்த $7,000 அந்த 20,500 கான்ட்ரிபியூஷன் லிமிட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வராது. இது எக்ஸ்ட்ரா. இந்த எம்ப்ளாயர் மேட்ச்சில் ஒவ்வொரு எம்ப்ளாயர்ஸும் வெஸ்டிங் ஸ்கெடியூல் அப்படின்னு ஒரு கேட்ச் வச்சுருப்பாங்க. அதாவது அவங்க இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம பேருக்கு ஆக்சுவலாக எப்போ கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த வெஸ்டிங் ஸ்கெடியூல். இப்போ ஒரு எம்ப்ளாயர் 2 இயர்ஸை வெஸ்டிங் ஸ்கெடியூலாக வச்சுருந்தாங்கன்னா நம்ம வேலைக்கு சேர்ந்த அந்த முதல் 2 வருஷம் அவங்க மேட்ச் பண்ணுற அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும், ஆனால் வெஸ்டாகி இருக்காது. அப்படின்னா நம்ம வேலைக்கு சேர்ந்து 2 வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடியே வேலையை விட்டு போயிட்டோம்னா அந்த அமௌண்ட் நமக்கு வராது. ஆனால் ஒன்ஸ் 2 வருஷத்தை கடந்த உடனே அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் டோட்டலாக நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வேலையை விட்டு போனாலும் அந்த அமௌண்ட் நமக்கு தான். அதே மாதிரி அந்த வெஸ்டிங் ஸ்கெடியூல் 2 வருஷத்தை கடந்த பிறகு எம்ப்ளாயர் மேட்ச் பண்ணுற எல்லா பணமும் நமக்கு உடனே வெஸ்ட் ஆகும். அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரா பணத்துக்கு மேலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. இங்கே நான் 2 வருஷம் அப்படின்னு சொல்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அது ஒவ்வொரு எம்ப்ளாயருக்கும் மாறுபடும். சரி, இந்த 401kனால நமக்கு என்ன பயன்? என்ன பயன்னா, நாம் 401kல கான்ட்ரிபியூட் பண்ணுற பணத்துக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம். ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம பணத்தை வித்ட்ரா பண்ணும்போது அதுக்கு டேக்ஸ் கட்டணும். என்னங்க சொல்கிறீங்க? இப்போ டேக்ஸ் கட்ட வேண்டாம், ஆனால் வித்ட்ரா பண்ணும்போது டேக்ஸ் கட்டணும்னா இதில் கான்ட்ரிபியூட் பண்ணி நமக்கு என்ன பிரயோஜனம்? நியாயமான கேள்வி. அதை நாம் புரிஞ்சிக்க நம்ம டேக்ஸ் ப்ராக்கெட் பற்றி நமக்கு தெரியணும். இது 2022 மேரிட் ஃபைலிங் ஜாயிண்ட்லியோட டேக்ஸ் ப்ராக்கெட். இப்போ நம்ம குடும்ப சம்பளம் $120,000 அப்படின்னு வச்சுப்போம். 22% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் நம்ம வருவோம். அப்படின்னா நாம் சம்பாதிச்ச மொத்த $120,000க்கும் 22% டேக்ஸ் அப்படின்னு கிடையாது. அந்த 120,000ல் ஃபஸ்ட்டு 20,000க்கு 10% டேக்ஸ், அடுத்த 63,000க்கு 12% டேக்ஸ், அதுக்கு மேலே நாம் சம்பாதிச்ச பணத்துக்கு தான் 22% டேக்ஸ். ஸோ நாம் சம்பாதிச்ச அந்த டாப் மோஸ்ட் டாலருக்கு நாம் பே பண்ணுற அந்த டேக்ஸ் ரேட் தான் 22%. இதை மார்ஜினல் டேக்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த 10%, 12%, 22% அப்படின்னு ஒவ்வொரு ப்ராக்கெட்டுக்கும் நாம் பே பண்ணின டேக்ஸை மொத்தமாக கூட்டினா $17,634. இது நம்ம வரவு 120,000ல் 14.7%. ஸோ உண்மையிலே 14.7% தான் நம்ம இன்கமில் இருந்து நம்ம டேக்ஸாக கட்டுறோம். இந்த 14.7% தான் எஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட். நிறைய பேர் இந்த மார்ஜினல் டேக்ஸ் ரேட்டையும் எஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட்டையும் குழப்பிப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாகி இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம 401k-க்கு $20,500 கான்ட்ரிபியூட் பண்ணுனா அது நம்ம டாப் மோஸ்ட் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்து வெளியே வரும். அப்படின்னா அந்த 20,500க்கு நாம் மிச்சப்படுத்துகிற டேக்ஸ் 22%, $4,510. இதே $20,500 நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வெளியே எடுத்தால் அதோட டேக்ஸ் ரேட் 10%. உள்ளே போடும்போது மிச்சப்படுத்துகிற டேக்ஸ் 22%, வெளியே எடுக்கும்போது கட்டுற டேக்ஸ் 10%. 12% நமக்கு ஃபேவரபிளான வித்தியாசம். இதை வேறு விதத்தில் சொல்லணுன்னா பணத்தை உள்ளே போடும்போது மார்ஜினல் டேக்ஸ் ரேட்டில் மிச்சப்படுத்துவோம், வெளியே எடுக்கும்போது எஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட்டில் கட்டுவோம். நமக்கு நல்லா தெரியும் எஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட் மார்ஜினல் டேக்ஸ் ரேட்டை விட எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். இது முதல் அட்வான்டேஜ். அடுத்த அட்வான்டேஜை புரிஞ்சிக்க ஒரு சாம்பிள் கால்குலேஷனை பார்ப்போம். நம்ம குடும்ப சம்பளம் $120,000. அப்போது ஃபெடரல் மார்ஜினல் டேக்ஸ் ரேட் 22%. ஸ்டேட் டேக்ஸ் இலினாய் ஸ்டேட் டேக்ஸ் ரேட்டை யூஸ் பண்ணிக்கலாம், 5%. 401k-ல கான்ட்ரிபியூட் பண்ணுற பணத்துக்கு ஃபெடரல் டேக்ஸ் மட்டும் இல்லை ஸ்டேட் டேக்ஸும் கட்ட வேண்டாம். நம்ம 401k-யோட க்ரோத் ரேட் வருஷத்துக்கு 8% அப்படின்னு வச்சுக்கலாம். நாம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம 401k-யை மேக்ஸ் அவுட் பண்ணுறோம்னு வச்சுப்போம். அதாவது வருஷத்துக்கு $20,500 கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இந்த கான்ட்ரிபியூஷனில் நம்ம டேக்ஸ் சேவிங்ஸ் 27%, $5,535. இதை நம்ம 25 வருஷம் நம்ம ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் தொடர்ந்து பண்ணுறோம். 25வது வருஷம் முடிவில் நம்ம 401k பேலன்ஸ் $1,618,000 இருக்கும். இதில் ஒவ்வொரு வருஷமும் நாம் மிச்சப்படுத்தின அந்த $5,535 டேக்ஸ் மட்டுமே $437,000 வளர்ந்துருக்கும். இதில் நம்ம மிச்சப்படுத்தின அப்சல்யூட் டேக்ஸ் 5,535 டைம்ஸ் 25, $138,000. அந்த மிச்சப்படுத்தின டேக்ஸில் இருந்து வந்த வளர்ச்சி கிட்டத்தட்ட $300,000. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், இந்த $138,000 நாம் டேக்ஸாக கட்டாமல் சேர்த்து வச்சதுனால அதிலிருந்து வந்த வளர்ச்சி மட்டுமே $300,000. இப்படி டேக்ஸ் கட்டாமல் சேர்த்த பணத்திலிருந்து வர்ற வளர்ச்சியை தான் டேக்ஸ் டெஃபர்ட் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேக்ஸ் டெஃபர்ட் காம்பவுண்டிங் 401k-யோட ரெண்டாவது அட்வான்டேஜ். இந்த ரெண்டு அட்வான்டேஜஸ்க்காக நாம் கண்டிப்பாக 401k-ல கான்ட்ரிபியூட் பண்ணணும். இவ்வளோ நேரம் நாம் பார்த்தது ரெகுலர் ப்ரீ டேக்ஸ் 401k. இந்த 401k ராத் 401k, ஆஃப்டர் டேக்ஸ் 401k அப்படின்னு வேறு சில ஃப்ளேவர்ஸ்லையும் இருக்குது. அதை பற்றி விளக்கமாக நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.